அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 8ஆம் தேதி நடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸாமில் உள்ள சில கொஸ்டின்ஸ் 2003, 2005 எடிஷனில் உள்ள புக்கில் இருந்து எடுத்துருக்குறாங்க. அதைத்தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சஞ்சாரம் தான். பட் இதில் ஆப்ஷனில் உள்ள இந்த சாய்வு நாற்காலி, கையொப்பம், காந்தல் நாற்காலிலாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா கையொப்பம், காந்த நாட்கள் இதெல்லாம் வந்துட்டு 11th சிறப்பு தமிழ் இப்போ ரீசெண்டாக வந்த புக்ஸில் வந்துட்டு இது எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு சாய்வு நாற்காலி கந்தசாமி, இதோ இருக்குது பாருங்கள், சாய்வு நாற்காலி கந்தசாமி, சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன். இது வந்துட்டு 12th சிறப்பு தமிழில் நியூ எடிஷனில் இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்த எடிஷனில் இருக்குது. ஸோ சாகித்ய அகாதமி வந்துட்டு ஃபுல்லாக எல்லாருமே படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இடியோசை கேட்ட நாகம் போல், மலை காணா பயிர் போல், கல்மேல் எழுத்து போல், இது எல்லாமே அடுத்தடுத்து இருக்குது. எந்த புக்கில்னு பார்க்கலாம். மேகலையின் மனக்கவலை தந்தையை கண்டதும் பகலவனை கண்ட பனி போல் ஆயிற்று, இது இருக்கா. அதே மாதிரி இதே பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா பசுமரத்தாணி போல் இருக்கா. அதே மாதிரி இடியோசை கேட்ட நாகம் போல், அதே மாதிரி மேலேருந்து ரெண்டாவது கல்மேல் எழுத்து போல். இது எல்லாமே வந்துட்டு 9th ஓல்டு 2003 எடிஷனில் வந்துட்டு பேஜ் நம்பர் 99 இருக்குது. அவங்க கொடுத்த ஆப்ஷன் அப்படியே இருக்குது. இடியோசை கேட்ட நாகம் போல், மலை முகம் காணா பயிர் போல், கல்மேல் எழுத்து போல். பகலவனை கண்ட பனி போல் வந்துட்டு மேலே இருக்குது, பகலவனை கண்ட பனி போல். அதே மாதிரி பசுமரத்தாணி போலையும் அந்த இதில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கா என்னும் ஒரு மொழிக்குரிய பொருள். இது வந்து ஆன்சராக இல்லை, ஆனால் பயிற்சியாக வச்சுருக்கிறாங்க. 11th சிறப்பு தமிழ் 2005 எடிஷனில் ஓரெழுத்து ஒரு மொழி காவன்னா வந்து பயிற்சியில் வச்சுருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின். இதில் வந்து கரா அப்படின்றது வந்து முதலேன்னு சொல்கிறாங்க, ஆண் முதலேன்னு இதில் போட்டிருக்கு. ஆனால் இது வந்து 12th சிறப்பு தமிழ் 2006 எடிஷனில் வந்துட்டு இதற்கான பொருள் இருக்கிறது. அது என்னன்றதை பார்ப்போம். இதோ கரா முதலை பேஜ் நம்பர் 72 இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கேளார் இதோட எதிர்ச்சொல் வந்து கேட்டார்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்துட்டு 12th சிறப்பு தமிழ் 2006 எடிஷனில் இருக்குது. அது எங்கன்றதை பார்க்கலாம். கேளார் பகைவர், கேட்டார் நண்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தொல்காப்பிய வைப்பு முறைப்படி முல்லையோ நிழலுள் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்தினையை முதலில் வைத்து பாடிய எட்டுத்தொகை நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐங்குறுநூறு. இதுவும் வந்துட்டு 11th சிறப்பு தமிழ் 2005 எடிஷனில் இருக்குது. இதோ பாருங்கள், ஐங்குறுநூறு. மருதம் மோரம் போகி நெய்தலாம் மூவான் கருதும். இதில் மருதமும் ஆரம்பிச்சிருக்குல்ல. இப்போ பாருங்கள், இந்நூலில் மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை என்னும் 5 இணைகளுக்கும் உரிய ஒழுக்கங்களை விளக்கும் பாடல்கள் உள்ளன. அப்போ மருதத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஐங்குறுநூறு தான் சரியான ஆன்சர். இது வந்துட்டு புக்கில் இருக்குது. 249 பேஜ் 11th சிறப்பு தமிழ் 2005 எடிஷனில் இருக்குது. இந்த விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், காரிய ஆகுபெயர், மும்மடி இருமடி ஆகுபெயர், இருபேரிட்டு ஆகுபெயர், அடையெடுத்த ஆகுபெயர், இதெல்லாம் வந்துட்டு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வகுப்பு கலைந்தது, கொழுந்து நட்டான், பொழுது சாய்ந்தது, கார் பெய்தது, இது அப்படியே இருக்குது. வகுப்பு கலைந்தது, பொழுது சாய்ந்தது, கொழுந்து நட்டான்,
கார் பெய்தது. இது 12th சிறப்பு தமிழ் 2006 எடிஷனில் அப்படியே இருக்குது. காணொளி பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.